எலியாவும் ஆகாபும். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். ஆகாப் எலியாவை சந்திக்க வருகிறான். இஸ்ரவேலின் சரித்திரத்திலே ஆகாபை போல துன்மார்க்கமான ராஜா வேறு ஒருவரும் எழுப்பினதில்லை. அதுபோலவே இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதற்காக எலியாவை போல நல்ல தீர்க்கதரிசி வேறு ஒருவரும் எழும்பினதும் இல்லை. ஆகாப் ஒரு துன்மார்க்கன். அவனுடைய சுபாவங்களும் துன்மார்க்கமாய் இருக்கிறது. அவன் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் எலியாவின் மீது குற்றம் சொல்லுகிறான். ஆகாபுக்கு யெரொபெயாமின் சரித்திரம் தெரியும். யெரொபெயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பிடிக்க தன்னுடைய கையை நீட்டிய போது அவனுடைய கை மரத்து போயிற்று. ஆகாப் அந்த சம்பவத்தை நினைத்து மிகவும் எச்சரிக்கையாய் இருக்கிறான். எலியாவை பிடிக்க தன்னுடைய கையை நீட்டினால் தன்னுடைய கையும் மரத்து போகும் என்னும் பயம் அவனுடைய மனதில் இருக்கிறது. ஆகையினால் ஆகாப் எலியாவுக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டவில்லை. ஆகாப் எலியாவுக்கு விரோதமாக தன் கையை நீட்டாவிட்டாலும் ஆகாபின் வாய் நீளமாய் இருக்கிறது. அவன் எலியாவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறான். ஆகாப் தன்னுடைய வார்த்தையினால் தீர்க்கதரிசியாகிய எலியாவையும் தூஷிக்கிறான். எலியாவை அவனிடத்தில் அனுப்பின கர்த்தரையும் தூஷிக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஒபதியா எலியாவை பார்த்தபோது அவன் எலியாவுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். ஒபதியா கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆகாபோ கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமாய் பாவம் செய்கிறவன். அவன் தன்னை துன்மார்க்கத்திற்கு முழுவதுமாக விற்று போட்டவன். அவர்கள் இருவருமே எலியா தீர்க்கதரிசியை பார்த்தபோது அவர்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. எலியாவை போலவே இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களும் நீதிமான்களும் அநேகர் இருக்கிறார்கள். துன்மார்க்கமான இந்த உலகம் அவர்களை பகைக்கிறது. நல்லவர்கள் மூலமாக மனுஷருக்கு நன்மை உண்டாகும். ஆனால் துன்மார்க்கமான ஜனங்களோ நல்லவர்களுடைய சுபாவங்களை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் நல்லவர்களையும் நீதிமான்களையும் பார்த்து, தேசத்தையும் மனுஷரையும் கலங்க பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்லவா என்று கேட்கிறார்கள். நல்லவர்கள் மனுஷருக்கு எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவர்கள் ஜனங்களுக்கு தீமை செய்வதாக நினைத்து அவர்கள் மீது தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்தபோது தாம் செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். ஆனால் அக்காலத்தில் இருந்த ஜனங்களோ இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் தூஷித்தார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 17:6. எலியா ஆகாபின் தூஷண வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஆகாபின் மீது குற்றம் சொல்லுகிறார். எலியா ஆகாபை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். ராஜாவிடம் பேசுவதற்கு எலியா பயப்படவில்லை. தேசத்தில் பஞ்சம் வந்ததற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகளை அனுபவிப்பதற்கும் தான் காரணம் அல்ல என்பது எலியாவுக்கு நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் பாகாலை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய விக்கிரக ஆராதனையே காரணம். துன்மார்க்கர்கள் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்புக்கு பாத்திரவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக தீமையான காரியங்களை செய்வார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் துன்மார்க்கரை எச்சரிக்கிறார்கள்.
அவர்கள் மீது வரப்போகும் நியாய தீர்ப்புகளையும் அவர்களுக்கு முன்னறிவிக்கிறார்கள். துன்மார்க்கர் மனம் திரும்ப வேண்டும் என்பதும் அவர்கள் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் இஸ்ரவேலை குணப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேலரோ குணப்பட மறுக்கிறார்கள். ஆகாப் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறான். அவன் கர்த்தரை பின்பற்றாமல் பாகால்களை பின்பற்றுகிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதியாமல் பாகால்களை ஆராதிப்பதினால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் இஸ்ரவேல் தேசத்தின் மீது வந்திருக்கிறது. பாகால்களும் தோப்பு விக்கிரகங்களும் கர்த்தருக்கு அருவருப்பானவை. ஆகாப் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார். எலியா கர்த்தருடைய நாமத்தினால் ஆகாபுக்கு முன்பாக நிற்கிறார். எலியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எலியா ஆகாபை நோக்கி, இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்று சொல்லுகிறார். கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் கூடி வரச் செய்யுமாறு எலியா ஆகாபிடம் கூறுகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் 450 பேரும் போக ஏசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற மேலும் 400 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள். ஆக மொத்தம் ஏசபேலிடத்தில் 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் ஏசபேல் போஜனம் கொடுத்து ஆதரிக்கிறாள். கர்மேல் பர்வதத்திற்கு இஸ்ரவேலர் அனைவரும் வரவேண்டும். இஸ்ரவேல் தேசத்திலே எல்லா பகுதிகளிலும் சிதறி இருக்கிற பாகால்களின் தீர்க்கதரிசிகளும் வரவேண்டும். அவர்களின் எண்ணிக்கை 450. இவர்கள் தவிர ஏசபேலுக்கு சொந்தமாக தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறார்கள். ஆகாப் எலியாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறார். எலியா சொன்ன பிரகாரம் ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்புகிறார். அவர்களை கர்மேல் பர்வதத்தில் கூடி வரச் செய்கிறார். மேலும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் கர்மேல் பர்வதத்தில் கூடி வரச் செய்கிறார். ஆகாப் எலியாவை பார்த்து பயப்படுகிறார். எலியாவுக்கு எதிர்த்து நிற்கும் துணிச்சலோ அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசும் தைரியமோ ஆகாபிடத்தில் இல்லை. எலியா ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்றும் ஆகாப் எதிர்பார்க்கிறான். எலியா ஏற்கனவே ஆகாபிடம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எலியா ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திலே மறுபடியும் மழை பெய்ய சொல்லுவார் என்னும் எதிர்பார்ப்பு ஆகாபினிடத்தில் இருக்கிறது. தனக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் நன்மை உண்டாகும் என்று எதிர்பார்த்து ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் பர்வதத்திற்கு கூடி வரச் செய்கிறான்.